ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி, ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு வந்து நான் வந்து காஃபி குடிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த காஃபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு என்கிட்ட என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கேட்டிருந்தான். இன்னைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்? எத்தனை டைப் ஆஃப் காஃபி ப்ரிப்பேர் பண்ணணும்னு இன்னைக்கு பார்ப்போம். ஹலோ மக்களே, இன்னைக்கு டே 43 ஆஃப் 60 டேஸ் ஃபேட் லாஸ் சேலஞ்ச். நான் யூஸ்வலாகவே இங்கே காணிச்சிக்கிட்டு இருக்கேன் 3 டைப் ஆஃப் காஃபியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் டே டு டே லைஃப்பில். ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண போகக்கூடியது பிளாக் காஃபி. இது ப்ரிப்பேர் பண்ணதுக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் தான், ஹாட் வாட்டர் மிக்ஸ்டு வித் எனி கைண்ட் ஆஃப் காஃபி பவுடர். நான் இங்கே நெஸ்கேஃபே யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது அரபிக் காஃபி, இங்கே காவான்னு சொல்லுவோம். அப்போ வேறு ஒன்றும் இல்லை, காஃபி பவுடரில் ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருப்போம். அதை ஒரு 10 மினிட்ஸ் பாயிலிங் வாட்டரில் பாயில் பண்ணி எடுத்தால் உங்கள் காவா ரெடி. மூணாவதாட்டு எல்லாத்துக்கும் ஃபேவரேட் நம்ம ட்ரெடிஷ்னல் மில்க் காஃபி தான். நான் இங்கே லோ ஃபேட் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மில்கில் நீங்கள் எந்த காஃபி போடுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த டேவிட் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட அரோமா வந்து நல்லாயிருக்கும். ஆல்சோ அதில் 2 ட்ராப் சுகர் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸாக்டாக நம்ம காஃபி ஃபீல் கிடைக்கிறதுக்காக. இது நான் ஜஸ்ட் ஒரு ஆக்ஷனுக்காக பண்ணல, ஒரு ரியல் காஃபி லவருக்கு தான் தெரியும் இந்த காஃபியோட ஸ்மெல்லோட ஃபீல் எப்படி இருக்குன்ட்டு. பிளாக் காஃபிலையும் சரி தான், காவாலையும் சரி தான், கண்டிப்பாக சுகர் யூஸ் பண்ணாதுங்க. சுகருக்கு பதிலாக டேட்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கிடுங்க.